அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடிய மின்னியல் மற்றும் மின் அணுவியல் அந்த துறை சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த துறை சார்ந்த விளக்கங்களை கொடுக்கறதுக்காக ட்ரிபிள்இ அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னியல் மற்றும் மின் அணுவியல் துறையினுடைய தலைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாங்க அவர் கூட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. டிப்ளமோவில் இந்த ட்ரிபிள்இ அப்படின்னா என்னன்றதை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். இப்போ இந்த ட்ரிபிள்இ மின்னணுவியல் மின்னியல் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் நல்ல கொஸ்டின் சார். இப்போ மின்னியல் மின்னணுவியல் அப்படின்றது என்னன்னாங்களா, இப்போ மின்னியல் அப்படின்றது எலக்ட்ரிக்கல். இங்கே எலக்ட்ரிக்கல் இல்லாமல் எந்த ஒரு வீடுமே இல்லை. சரி. இப்போ வீட்டில் ஃபேன் இல்லாமல், மிக்ஸி இல்லாமல், கிரைண்டர் இல்லாமல், இந்த மாதிரி இல்லாமல் எதுவுமே இல்லை. சரியா? இப்போ இந்த துறையில் என்னென்னா நம்ம துறையில் படிக்கிற போது என்னென்னா, ஒரு வீட்டில் நெசசரி கம்பல்சரி தேவையான பொருட்கள் நிறைய இருக்குது, எலக்ட்ரிக்கல் பொருள். அது நம்ம என்னன்னாக்கல இங்கே நம்ம டிப்ளமோவில் படிக்கும்போது என்னக்கல அது சர்வீஸ் எப்படி நம்ம அதில் சர்வீஸ் பண்ணுறோங்க, அதில் என்னென்ன ஃபால்ட் வரும், அதில் எப்படியெல்லாம் கெட்டு போகும், அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றது நம்ம டிப்ளமோவில் அது ஒரு பாடமாக படிக்கிறோங்க நாங்கள். ஓகே. அந்த ட்ரிபிள்இ அப்படின்றது அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சாதனங்கள், அது சார்ந்து இருக்கக்கூடிய படிப்பு, அது சம்மந்தமாக நம்ம கற்றுக்குறோம். எஸ் சார். ஒரு சின்ன அளவில் கற்றுக்குறோம். ஆமாம். சரி, இதுவே அடுத்த லெவலுக்கு போகுது. ஒரு இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள்இ அப்படின்றது இதிலேருந்து அது எப்படி வித்தியாசப்படுதுங்க? சார், இப்போ என்னென்னா நம்ம பேசிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கல இந்த ரிப்பேர் எல்லாம் பண்ணுறது எப்படின்றது நம்ம அங்கே டிப்ளமோ லெவலில் தெரிஞ்சுக்கோம். அது இப்போ செகண்ட் இயரில் தெரிஞ்சுக்கோங்க சார். சரிங்க. இதுவே தேர்ட் இயர் போகும்போது என்னன்னாக்கல அதை நம்ம எப்படி மாறுபடுத்துறது, அதாவது என்னன்னாக்கல இந்த மோட்டருக்கும் இன்னொரு மோட்டர் நம்ம மாற்றினாங்கன்னா இதுக்கு எல்லாம் என்ன வித்தியாசன்றது நாங்கள் டிசைன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுலேருந்து கொஞ்சம் அடிப்படை கல்வி அறிவோடு கற்றுக்கிறது அடுத்த ஃபைனல் இயர் போகும்போது. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா சார், இப்போது நம்ம போர் போடுறோங்க. சரி. சில இடத்துல 500 அடியில் தண்ணி கிடைக்கும். ஆமாம். சில இடத்துல 900 அடியில் தண்ணி கிடைக்கும். இப்போ 500 அடியில் தண்ணி கிடைக்கிறது போது ஒரு வகையான மோட்டர் நம்ம பயன்படுத்துவோங்க. அதே 900 அடி இருக்கும் போது அந்த பம்பிங் கெப்பாசிட்டி இருக்காது, அந்த உந்து தன்மை இருக்காது சார். இப்போ என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மோட்டருடைய டிசைனை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ என்னன்னா மாணவர் டிசைன் பண்ணுற போது இதனுடைய மோட்டருடைய கம்பி தான் சார் நம்ம சுற்றி செய்வோங்க. இதில் எத்தனை சுற்றுகள் நம்ம சுற்றணும், 900 அடி போடும்போது எத்தனை சுற்றுகள் சுற்றணும், அந்த இது என்னன்னாக்கல அவனை ஒரு மோட்டரா வைண்டிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே நம்ம என்ன பண்ணோம்னா சாஃப்ட்வேரில் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு நாம் அவுட்புட் கொடுக்குற போது இது மோட்டருடைய அவுட்புட் நம்ம கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு மூலம் நம்ம மோட்டர் டிசைன் பண்ணி. எளிமையாக சொல்லணும்னா இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது நம்ம அன்றாட பயன்படுத்துறது தான் தேவை. அதை கொஞ்சம் கல்வி அறிவோடு நம்ம கற்றுக்கிறது தான் நீங்கள் ட்ரிபிள்இ அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், இப்போது இந்த ட்ரிபிள்இ அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு மாணவன் பார்த்துட்டு இருக்கவங்க, ஒரு மாணவனோ அல்லது பெற்றோரோ ஒரு பையனை ட்ரிபிள்இயில் சேர்த்தணுன்னா ஏன் சேர்த்தணும், அதை பற்றி சரியான கொஸ்டின் சார் இது. சரிங்க. இப்போது என்னன்னாக்கல நாங்கள் இப்போ மின்னியல் மின் அணுவியல் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு இன்னொருத்தரை சார்ந்த போனோன்னு கூட அவசியம் இல்லை சார். சுயமாக அவன் தொழில் செய்யலாம். ஒரு ஒயரிங் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒயரிங் பண்ணாக்கல அந்த ஒயரிங்கையும் அவன் போய் செய்யலாம். இது இல்லாமல் நிறைய மோட்டரை சர்வீஸ் அண்டு அப்ளையன்ஸினுடைய சர்வீஸ் இதெல்லாம் வச்சு அவன் ஓனாக ஒரு என்டர்பிரனர் ஆகலாம். இது தாண்டி என்னன்னாக்கா சார் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இன்றைக்கி ட்ரிபிள்இக்கு வேலை வாய்ப்பு இருக்குது சார். சரிங்க. ஏன்னா மோட்டர் யூஸ் பண்ணாத எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் எடுத்துட்டாலும் அங்கே செல்ஃப் மோட்டருக்கு எலக்ட்ரிக்கல் ஒன்று இருக்கும். அங்கே யூஸ் பண்ணுற லைட்டு அந்த டிசைனுக்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் சார். இப்போ எலக்ட்ரிக்கல் என்னென்னா இண்டஸ்ட்ரி சைட்லேயும் போகலாம் சார். இதை தாண்டி ஒருத்தர் என்ன சார் இதோட என்னுடைய எஜுகேஷன் முடியாமல் உயர்கல்வி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இவன் எல்லா துறைக்கும் போய் இவன் சேரலாம் சார். ஒரு ட்ரிபிள்இ முடிச்சுவோம் அங்கே போய் எனக்கு சார் எனக்கு ட்ரிபிள்இ விருப்பம் இல்லை, திடீர்னு நான் சிவில் சேரேன்னா அங்கே போய் என்ன துறையினாலும் எடுத்துக்கலாம் சார். இதில் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கல நம்ம காலேஜில் படித்த பசங்க சார் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. இங்கே முடித்த மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு மருதநெல்லியில் முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ படிக்கிறாங்க சார். போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் முடித்த மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்சியில் படிக்கிறாங்க சார். நம்ம துறையில் படித்தவங்க. இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பொறியியல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸ் எடுக்கணும் சார். இன்னொன்று என்ன சொல்லணும்னாங்களா சார், இப்போது அவனால் 12th முடிக்கிற போது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்கினா 195க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் தான் சார் கிடைக்குது. ஓகே. பட் இங்கே டிப்ளமோ முடிக்கிற போது என்னன்னாக்கல அவனுடைய ஈஸியாக லேட்டர் என்ட்ரியாக போய் சேர்ந்துக்கிறான் சார். டைரெக்டாக 2ஆம் ஆண்டில் போய் சேர்ந்துக்கிறான் சார். என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போது நீங்கள் இன்ஜினியரிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னாலும்
டிப்ளமோவில் ட்ரிபிள் இ பண்ணும்போது நீங்கள் வேரியஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குங்க சார் இந்த ட்ரிபிள் இ அப்படின்னு சொல்ல முடியல. இன்னொன்று என்னென்னா சார், இந்த பெட்ரோலுக்கு ஒரு சிலருக்கு தெரியல சார், இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து லேட்டர் சீட் இல்லாமல் இருந்தது சார். ஒரு கடந்த 2 ஆண்டு காலமாக தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து லேட்டர் போய் ஜாயின் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். ஓகே, இது ஒரு சில பெற்றோர்களுக்கு தெரியல சார், அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் இல்லைன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 2 ஆண்டு காலமாக வந்து போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது நான் தெரிஞ்ச மாணவர்களுக்கு வந்து அந்த பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு சீட்டு எடுத்து கொடுத்துருங்க சார். அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு நேரடியாக 2ஆம் ஆண்டு ஆமாம் சார், ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கில் முதல் ரேங்க் சார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி சார், இப்போ நம்ம மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் இந்த ட்ரிபிள் இ இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் ஆஸ் ஏ ஒரு ஹெச்ஓடியாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் நிறைய சிறப்புகள் இருக்குது சார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னா ஹையர் ஸ்டடீஸ் நிறைய பேர் போயிருக்காங்க சார். இதில் கடந்த செமஸ்டருடைய எங்களுடைய சிறப்புன்னு என்ன எடுத்துக்கிட்டேன்னா சார், போன செமஸ்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எக்ஸ்போன்னு நாங்கள் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணோம் சார். அதாவது என்னென்னா எலக்ட்ரிக்கலில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சுவிட்ச் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஹோல்டர் என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் ஹோல்டர் இருக்குது, நம்ம அதாவது அண்டர் கிரவுண்டு கேபிள் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்களா சார், அது அண்டர் கிரவுண்ட்லேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஓவர் ஹெட் லைன் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி. ஸோ இதனுடைய 2 கண்டக்டருக்கு என்ன வித்தியாசம்ன்றது பசங்களுக்கு வந்து லைவாக நாங்கள் காட்டினாங்க சார். அந்த லைவாக காட்டினதுனால என்னன்னாக்கல அவனுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜோட சேர்த்து தியரிட்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆனும்போது கடந்த பருவத்தையில் வந்து 100க்கு 100 வந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க சார். எங்களுக்கு தியரி எக்ஸாம் சார், அதாவது 2 தியரி சார், 2 தியரிலையுமே வந்து 100க்கு 100 சார், யாரும் ஃபெயில் கிடையாது, அத்தனை பேரும் பாஸ். ஏன்னா அவன் ப்ராக்டிக்கலாக பார்க்குற போது அவனுடைய தியரிட்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது சார். ஓகே, எழுத முடியுது சார் அவனுக்கு. ஏன்னா அவன் ஏன்னா நம்ம தொழில்நுட்ப கல்வியினதுனால ப்ராக்டிக்கலாக சார்ந்து தான் சார் நம்மளோட தியரி சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் வந்து லைவாக பார்த்ததுனால அவனுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது சார். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால அவங்க என்ன இப்போ வந்து இருக்கிற கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து சார் 1 மார்க் 21 மார்க்கு 5 2 மார்க். இந்த 1 மார்க் என்னன்னாக்கா அவன் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், அதனால் ஈஸியாக அவனோட ஆன்சர் பண்ண முடிந்தது சார். இது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையாக்குரிய விஷயமா இருக்குது. இது வந்து தொடரும் சார் அடுத்த செமஸ்டர் என்னன்னாக்கல இது. ஏன்னா இதனால வந்து என்ன லாபம்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க சார். புரியுது. ஒரு மாணவனை எப்படி வந்து நம்ம பரீட்சையில் வந்து வெற்றிகரமாக பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது ஏன்னா வந்து ப்ராக்டிக்கலோட சேர்த்து தியரிட்டிக்கல் படிக்கிற போது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் சார். சரி, நல்லது, வாழ்த்துக்கள்ங்க. நல்லபடியாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள். இது மட்டும் இல்லாமல் சார் நாங்கள் ரேங்க் ஹோல்டர் கொடுத்துருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா ப்ராக்டிக்கலாக வரும்போது என்னன்னாக்கல நல்ல ரேங்க் ஹோல்டர் வந்திருக்காங்க சார். சார், இப்போ நம்மளுடைய மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் அந்த ட்ரிபிள் இ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சூப்பர் சார். ஏன்னா நம்மளது வந்து லேப் ஃபெசிலிட்டி தான் சார் பெஸ்ட்டு. ஓகே, நம்ம காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாக்கல எந்த ஒரு நம்முடைய கரிக்குலம் சிலபஸில் இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்ட் எதுவுமே இல்லை சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1 அப்படின்ற லேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல இருக்கிற 12 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னா 12க்கும் டிஃப்ரெண்ட் மோட்டரை யூஸ் பண்ணுவோம் சார். அத்தனை மோட்டருமே நம்மகிட்ட இருக்குது சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கல ஒரு சன்ட்டு மோட்டார், சீரிஸ் மோட்டார், இந்த மாதிரி மோட்டர் வந்து அவன் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் லைவாக அவன் செய்கிறான் சார். மோட்டரை பார்க்குறான், பார்த்து என்னன்னாக்கல நம்ம வந்து அசம்பிள் பண்ணி நம்ம லேபை பொறுத்தது எப்படின்னாக்கல சார் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் செய்ய போகிறதில்ல சார். அவன் என்னென்னா ரிமூவ் பண்ணி அதோட எத்தனை வைண்டிங் இருக்குது, அதில் ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க சார். அந்த ப்ரஷ் எப்படி ஆப்ரேட் ஆகுது அதெல்லாம் வந்து நாங்கள் லைவாக காட்டுறோங்க சார். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னன்னாக்கல நம்மக்கிட்ட வந்து மெஷின்ஸ் 2 கேட் லேப், அங்கே வந்து சாஃப்ட்வேரோட இருக்குது சார். ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, டிசைன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேரோட கேட் லேப் இருக்குது சார் நம்ம எலக்ட்ரிக்கலில். இது மட்டும் இல்லாமல் சார் இப்போ ஸ்மார்ட் போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அப்போ எப்படின்னாக்கா ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஸ்மார்ட் போர்டில் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுறோங்க சார். எப்படி நம்ம வந்து லேப் கனெக்ட் பண்ணுறோங்க, எப்படி மோட்டர் ஆப்ரேட் ஆகுதுன்றது ஸ்மார்ட் போர்டு நம்ம காலேஜில் இருக்குது சார். இது பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா ஸ்மார்ட் போர்டுன்றது போது என்னன்னா அவன் லைவாக பார்த்துட்டு வரான். ஏன்னா அவன் டைரக்டாக வந்து ஒரு திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வரான் மாதிரி ஒரு பெரிய போர்டில் பார்த்துட்டு வரான் சார். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப்பு கொடுத்துருவோம் சார். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி மோட்டர் ரன் பண்ணி காட்டிட்டு அது ஸ்மார்ட் போர்டில் காட்டிடுங்க. அதுக்கு மேலே வந்து கனெக்ஷன் கொடுக்கறது ஈஸியாக இருக்குது சார். ஏன்னா அதாவது என்னன்னாக்கா நாங்களே ஒரு மோட்டர் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து மெஷின்ஸ் 1 எடுக்கிற ஒரு ஸ்டாப் அந்த மோட்டரை ஃபஸ்ட்லேயே வந்து ப்ரீவியஸாக செஞ்சு பார்த்துருவார் சார். அந்த செஞ்சு பார்த்ததே நாங்கள் வந்து ஸ்மார்ட் போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோங்க. அதுக்கு மேலே அவன் வந்து கனெக்ஷன் கொடுக்குற போது எங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் ஈஸியாக வந்து ரன் பண்ணிடுறான் சார் மோட்ரு. ஆனால் என்னன்னா எங்களுடைய குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுக்கிறான் சார். இது வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுங்க. ஏன்னா ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்க, புரிஞ்சுக்க முடியுது. அதாவது வந்து ஒரு திரையில் பார்க்கும்போது அது ஈஸியாக மனசில் பதியுது. அதை வந்து கல்வியில் வந்து நடைமுறை கொண்டு வர முடியுது. இன்றைக்கி அரசாங்கமும் கூட நிறைய இடங்களில் வந்து பள்ளிக்கூடங்களில் ஸ்மார்ட் போர்ட்ஸ் கிளாஸஸ் அது வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ இங்கே ஒரு லேபில் இந்த மாதிரியான ஒரு மெஷினரிஸ் இருக்குது. இந்த மெஷினரிஸ் எல்லாம் வந்து நமக்கு எதுக்காக பயன்படுது, எப்படி மாணவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா. ஓகே சார். இப்போ என்னென்னா சார், இப்போ ஆல்ரெடி சொன்னல சார், இப்போ ஒரு போர் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு போர் இருக்குது சார் நமக்கு. சரிங்க. இப்போ போர்னுடைய எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை சார். ஒரு சில இடத்துல வந்து 200 அடியிலேயே தண்ணி கிடைக்கலாம், ஒரு இதில் 500 அடி கிடைக்கலாம், ஒரு இது 1000க்கு மேலே போகலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற போது இந்த மோட்டருடைய நாங்கள் என்னென்னா லோடிங் கெப்பாசிட்டி சார். இது வந்து என்னன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து லோடிங் கெப்பாசிட்டி. சரிங்க. எவ்வளோ லோடு வருதையும் இந்த மோட்டருடைய இது இருக்கும். அப்போ ஆர்ம்ஸ் ரேட்டிங் எவ்வளோ எடுத்துக்கும், கரண்ட்டை வந்து வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கும், அதனுடைய பவர் என்னன்றது இதில் நாங்கள் மெஷர் பண்ணுறதா சார். இந்த மோட்டருடைய நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. பசங்க வந்து இது மூலிமா கற்றுக்குறாங்க சார். அதாவது என்ன, அவன் போய் நாளைக்கு வந்து ஒரு மோட்டரை பர்ச்சேஸ் பண்ணுறானாக்கில் அவங்கள்டே கேட்பான் எவ்வளோ அடியில் தண்ணி இருக்கணும் போது அவனுடைய மோட்டருடைய ரேட்டிங் சொல்லிடுவான். இந்த ரேட்டிங்கான மோட்டர் வாங்கணுன்றது ஈஸியாக இது பண்ணிடுவான். ஏன்னா நம்ம மோட்டர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம சப் மோட்டர் தான் சார் செட் பண்ணுறோங்க. உள்ளே வச்சுட்டு போது நம்ம பம்ப் ஆகலனாக்கில் ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப வந்து நம்ம ரீ அசம்பிள் பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா இவங்க ப்ராக்டிக்கலாக அவன் பார்த்துட்டு போகிறதுனால ஈஸியாக வந்து அவனுடைய லோடிங் கெப்பாசிட்டி அவன் தெரிஞ்சுக்கிறான் சார். ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுனால அவன் அழகாக பண்ணிவிட்டு மோட்டரை வந்து பம்ப் பண்ணிடுவான் சார். அது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது சார். கல்வி மூலிமா தெரிஞ்சுக்கிறது. ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கிற போது ஈஸியாக அவன் வந்து போயிட்டு நம்ம அசம்பிள் பண்ணலாம் சார். ஓகே. ஒரு மோட்டார் அப்படின்னா எதுக்காக பயன்படுது, ஏன் பயன்படுது? ஆமாம் சார். இப்போ அதனுடைய லோடு கெப்பாசிட்டி எவ்வளோ, இதில் அவன் எதாவது சார் இதோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன்னா எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும். ஏன்னா அவன் ஃபீஸ் கேரி யூஸ் பண்ணும் சார். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம ஃபீஸ் வந்து கட் ஆகணும். ஓகே. இப்போ எம்சிபி நம்ம யூஸ் பண்ணுறோம் சார். ஓகே. அந்த சர்க்யூட் அந்த இதனுடைய ஆர்ம்ஸ் ரேட்டிங் இருக்கும். அந்த ஆர்ம்ஸ் ரேட்டிங் இதில் மெஷர் பண்ணுறதுக்கு அவன் இதில் வந்து மெஷர் பண்ணுறான் சார். ஒன்று, இந்த மோட்டர் எவ்வளோ பவர் எடுத்துக்கும், அதாவது என்னுடைய ஆழங்கள் அதிகமாக பவர் ரேட்டிங் என்ன அதிகமாக பவர் ரேட்டிங் அதிகமாகும். அந்த பவர் ரேட்டிங் எவ்வளோ மோட்டருடைய நம்ம ஹெச்பின்னு சொல்லுவோம் சார். மோட்டர் வந்து இதுக்கு எத்தனை ஹெச்பி மோட்டர் வேணும் தேவைப்படும். இப்போது மேலேயே தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1 ஹெச்பி அந்த ரேஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆழம் அதிகமாக ஹெச்பி லெவல் பவர் ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் சார். அதுக்காக என்னன்னாக்கல இங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுட்டு போகிறோம். அப்புறம் என்ன எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது சார். அதாவது என்னன்னாக்கல நம்ம ஆழம் அதிகமாக என்னன்னாக்கல நம்ம கரண்ட் அதிகமாகிடுச்சுனால நம்மளுடைய பில் அதிகமாக இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டருடைய டிசைனை நம்ம மாற்றணும் சார். அது வந்து தெரிஞ்சு கன்சம்ஷன் வந்து குறைக்கிறதுக்கான என்ன வகையான மோட்டர் நம்ம பயன்படுத்துன்றது அவன் இந்த ப்ராக்டிக்கலாக தேடுற போது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான் சார். அது அதாவது போயிட்டு இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம பேசுகிறனால ஈஸியாக சொல்லுவான், இந்த மோட்ரு வாங்குங்க, இதனுடைய பவர் ரேட்டிங் கம்மியாக இருக்கும், உங்களுடைய இபி பில் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவன் தெரிஞ்சுட்டு போயிடுவான் சார். இங்கேருந்து விஷயத்தை கற்றுக்குறான் சார். சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரீங்க. இப்போது ட்ரிபிளியில் நம்ம மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் அண்டு ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு வார்த்தை கூடுதலாக இருக்குது. திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பயிற்சிக்கும் திறன் பயிற்சிக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக அது எந்த மாதிரி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஒரு லைவாக நான் காட்டுறேங்க சார். சரிங்க. நம்ம முன்னோர் காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து குண்டு பல்ப் யூஸ் பண்ணி, குண்டு பல்ப்னு சொல்லுவாங்க சார், இன்கண்டிஷன் லேம்ப்னு சொல்லுவாங்க சார். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் 100 வாட்ஸ் 200 வாட்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது சார். வாட்ஸ்னா பவருடைய ரேட்டிங். ஓகே. பட் என்னன்னா இப்போ மாடர்ன் டெக்னாலஜி டெவலப் ஆக சார். இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த ஃப்ளோரசன்ட் லேம்ப்னு சொல்லி நம்ம காப்பர் சோக் யூஸ் பண்ணியிருந்தாங்க சார். அந்த காப்பர் சோக்கில் இருந்ததுன்னா இந்த இன்கண்டிஷன் லேம்பு இந்த குண்டு பல்பை விட கொஞ்சம் பவர் குறைவாக இருந்தது. அதுக்கு அடுத்து டெக்னாலஜி என்ன எலக்ட்ரானிக் சோக்குன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க சார். இந்த எலக்ட்ரானிக் சோக் கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் பவர் ரேட்டிங் குறைஞ்சி சார். ஒரு எக்ஸாம்பிள் வந்து 100 வாட்ஸ் பல்புக்கிற இடத்துல இந்த வந்து 40 வாட்ஸ் இருந்தது சார். அடுத்து 20 வாட்ஸாக கம்மி பண்ணாங்க. இப்போ எல்இடின்றது வந்து இப்போ மாடர்ன் டெக்னாலஜி எல்இடி வந்துருக்கு சார். எல்லாத்துலேயுமே எல்இடி வந்து டெவலப் ஆயிருக்கு. இந்த எல்இடியில் என்னன்னா 9 வாட்ஸ் நம்ம கொடுத்தாவே போதும் சார். இந்த லேம்புடைய வெளிச்சம் வந்துடும் சார். லியூமன்ஸ்னு சொல்லுவாங்க சார். அது அதனுடைய வெளிச்சத்தை கொடுக்கும் சார். இது என்னன்னாக்கா நாங்கள் லைவாக, அதாவது ப்ராக்டிக்கலாக நாங்கள் சொல்கிறோம் சார். ஏன்னா தியேட்டிக்கலாக சொல்கிறத விட அவனுக்கு வார்த்தையால் சொல்கிறத விட நாங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த பவர் ரேட்டிங் நாங்கள் வந்து சொல்லுவோம் சார். இதுக்கு எவ்வளோ பவர் எடுத்துக்குது மெஷர் பண்ணி தெரிஞ்சுவான் சார் பையன். இதனுடைய பவர் ரேட்டிங் எவ்வளோ, இதனுடைய பவர் ரேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பார்க்காத காலத்துலேருந்தே கூட இருக்கும் இது. ஆமாம் சார். பார்த்துருக்குவாங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. ஒரு குண்டு பல்பெல்லாம் அவங்க இன்னைக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஆமாம் சார். அப்போ அதுலேருந்து இப்படி எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். ஆமாம் சார். அது வந்து நாங்கள் லைவாக தெரியப்படுத்துகிறோங்க சார். இது வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸாக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது சார் எங்களுக்கு. ஓகே. இது ஒரு விதமான ட்ரைனிங். இதை இல்லாமல் இன்னும் ஸ்கில் பேஸ்டு
அவங்களுக்கு வந்து இன்னும் இப்போது கல்லூரியில் சேரணும் அல்லது ஏதாச்சும் ஒரு தொழிற்சாலைக்கு போயிட்டு டிப்ளமா முடித்த பிறகு அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது தொழில் சார்ந்து அவங்க இன்னும் கூடுதலாக வளர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அல்லது கல்லூரி நிர்வாகத்தில் என்ன மாதிரியான பயிற்சிகள், வெளியில் ஏதாச்சும் கூட்டு போகிற ட்ரைனிங் மாதிரி எல்லாம் உண்டா? அதை பற்றி இது விஷயங்கள். கண்டிப்பாக சார். சார் இப்போ கல்லூரியில் கொடுக்குறது என்னன்னாக்கா ஒயரிங் வைண்டிங் நாங்கள் கொடுத்துறோங்க சார். ஒரு ஒயரிங் எப்படி நாங்கள் பண்ணணும், ஒரு சுவிட்ச் பாக்ஸில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், ஒரு ஃபேன் ஃபால்ட் ஆச்சுன்னா என்னென்ன ஃபால்ட்டு வரும் அதை பற்றி நாங்கள் கொடுத்துருவோம் சார். ஃபேன், மோட்ரு இது எல்லாமே நாங்கள் லைவாக கொடுத்துருவோம் சார். இண்டக்ஷன் அடுப்பு, நம்முடைய ஓவன், இது எல்லாமே நம்ம வந்து லைவாக கொடுத்துறோம் சார். இது காலேஜில் நடக்கக்கூடிய. இது தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் சொல்லிட்டு சார் 15 days நாங்கள் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோங்க சார். நம்ம வந்து அவுட்டரில் வந்து நியர்பை இண்டஸ்ட்ரி இருந்தால் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் அனுப்பிவிட்ருவோங்க சார். அப்படி இல்லைனாக்கா இந்த அசம்பிள் பண்ணுறாங்கல்ல சார், அங்கே வந்து நாங்கள் 15 days வந்து நாங்கள் ட்ரைனிங் அனுப்பிவிட்ருங்க. ஓகே, வித் பர்மிஷனோட சார். நாங்களே வந்து அது எந்த மாதிரி இடங்கள் சார், எப்படி ஒரு மோட்டர் வந்து நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க, அதனுடைய அசம்பிளிங் எப்படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் செமஸ்டர் வந்து சார் எல்இடி வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க, ஒரு எல்இடி பல்பு அதனுடைய எவ்வளோ காசுக்கு வாங்குறாங்க, அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க. ஆமாம் சார், அது வாங்கி நாங்கள் மின்மினின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது சார், அவரோட டைப் வச்சுட்டு அதனுடைய எல்இடி எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க, அந்த எல்இடியினுடைய இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 40 ரூபாய் கொடுத்தா ஒரு எல்இடியினுடைய மெட்டீரியல் வாங்கிக்கலாம் சார். ஆனால் நம்ம வெளியில் சேல் பண்ணும்போது 100-150 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க சார். இது பையனை வந்து என்னன்னா ஒரு 40 ரூபாய் கொடுத்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிவிட்டு அவனே வந்து அசம்பிள் பண்ணிக்க போகிறான் சார். வீட்டிலே இப்போ எந்த ஒரு ஜாப்பும் இல்லாத பட்சத்தில் அதை அசம்பிள் பண்ணி அவன் லோக்கலில் வந்து சேல் பண்ணிக்கலாம். அது வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் மருதநெல்லியில் படிக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்குமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோங்க சார். இந்த மாதிரியான பயிற்சிகள் நிறைய கண்டிப்பாக கொடுத்துருக்கோங்க சார். சொந்தமாகவும் தொழில் செய்யலாம் சார். அதாவது ஒயரிங் நாங்கள் கொடுத்துருங்க சார். அவன் போயிட்டு தனியாக இங்கே இல்லைனாலும் அவன் வீட்டுக்கு ஹவுஸ் ஒயரிங் பண்ணுற மாதிரி நாங்கள் ஹவுஸ் ஒயரிங்கோடைய ஃபுல் ப்ராக்டிஸ் கொடுத்துறோம். இன்றைக்கி ஹவுஸ் ஒயரிங் தான் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப சிரமம். ஒரு நேர்மையாக நல்ல வாக்குறுதியோடு ஒருத்தர் வந்து பிளம்பர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு டிமாண்டு ஜாஸ்தி. இங்கே எல்லாமே சார் நம்ம பிளம்பிங் ஒர்க்குக்கு ட்ரைனிங் கொடுத்துறோங்க சார், ஹவுஸ் ஒயரிங்கு ட்ரைனிங் கொடுத்துறோங்க, இங்கே அசம்பிளிங், ஃபால்ட்டு இது எல்லாத்துக்குமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துறோங்க சார். இதனால் என்னென்னா பையன் வந்து இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவன் மேக்ஸிமம் என்டர்பிரனராக அதிகமாக ஆகிட்டு போயிட்டு இருக்கான் சார். நான் ஒரு கடை வச்சுக்கிறேன், ஏன்னா அவனுக்கு தான் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிடுச்சு, அதனால் நானே கடை வச்சுக்கிறேன்ற இதில் தான் சார் ஸ்டூடெண்ட் அதிகமாக இருக்கான். ஓகே, நல்லதுங்க. இப்போது டிப்ளமோ ட்ரிபிள் ஒரு தம்பி முடிக்கிறாப்புல, ஒரு 10th முடிச்சுட்டு வரக்கூடியவர் உங்ககிட்ட ஒரு 3 வருஷம் படிப்பாப்புல, +2 முடிச்சுட்ட ஒரு தம்பியோ ஒரு பொண்ணோ வந்து 2 வருஷம் படிப்பாங்க. முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு, ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைன்னா ஹையர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி படிக்கணும். இது எந்த மாதிரி அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன் சார். இப்போது நம்முடைய காலேஜை பொறுத்த வரைக்கும் சார் 100% ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். அவன் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறானா போலியா, எங்களுடைய நோக்கம் என்னன்னா அவனுக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துடும். இல்லை சில ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட்னா வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவோம் சார். ஏன்னா வந்து அவனுடைய மனநிலை திடீர்னு வந்து காலேஜ் போகலாம் அப்படின்ற மனநிலை இருக்கான். சரி, நம்மளுடைய காலேஜை பொறுத்த வரையும் 100% ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சார் கவர்மெண்ட் காலேஜ் டாப் காலேஜ் கிடைச்சா ஹையர் ஸ்டடீஸ் பண்ண சொல்லியிருக்குங்க சார். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. ஏன்னா அவன் போயிட்டு இங்கேருந்து போகும்போது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது என்னன்னா டாப் காலேஜ் இருந்தாலும் அவனுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குது சார். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு நாங்களே வந்து கண்டுபிடிச்சிடறோம் சார். கண்டுபிடிச்சிட்டு அவன் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தானா நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு நாங்களே பேசியிருக்குங்க சார். சரிங்க. ஏன்னா பையனோட லைஃபை கெடுத்துடாதீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான், இவனுக்கு டாப் காலேஜ் படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே கவர்மெண்ட் காலேஜ் போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் சார். அதனால் வந்து படிக்க வைக்க சொல்லி நாங்களே பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோங்க சார். அந்த மாதிரி தான் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கலாம். வேலை வாய்ப்பு அப்படின்னும் போது பிளேஸ் நாங்கள் கண்டிப்பாக 100% நாங்கள் ப்ளேஸ் பண்ணி எந்தெந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நாம் கொடுக்குறோம் சார். போயிருக்காங்க நிப்பான் எலக்ட்ரிக்கல்னு சொல்லி ஒசூரில் சார் என்னுடைய கோர் கம்பெனி. அதே மாதிரி எனக்குல ராயல் என்ஃபீல்டில் வந்துருக்காங்க சார். புல்லட் சார். ஏன்னா அங்கே எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நெசரி வேணும். ஓகே, ஆனால் அங்கே அசம்பிளுக்கு கண்டிப்பாக வேணும் சார். இது இல்லாமல் டிவிஎஸ் ஒசூர்லேருந்து வந்திருக்காங்க சார். கோயம்புத்தூர்லேருந்து டெக்ஸ்மோ கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க சார். மோட்டர் கம்பெனி சார். நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம். ஆமாம் சார். சரி, என்ன பேசிக்காக ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு ஒருத்தர் தம்பி வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் குறைஞ்சதுனா கூட சார் இவ்வளோ சம்பாதிக்கலாம் ஒரு சார். மினிமம் 3 உறுதி கொடுத்துருக்குறோம் சார். 3L மினிமம் பர் ஆனம் சார். வருஷத்துக்கு 3 லட்சத்துக்கு மிகாமல் தான் சார் இருக்குது, குறையாமல் யாருக்கும் இல்லை. அப்படி பார்த்தா நீங்கள் கணக்கு சொன்னால் ஒரு 25,000 ரூபா மாதம் சம்பளமாக சொல்லும். கண்டிப்பாக சார். குறைஞ்சது சொல்கிறீங்க. ஆமாம். அதிகபட்சமாக அவங்க திறமையை பொறுத்து அவனுடைய மார்க்கு, இதுக்கு மேலே அவன் போய் அங்கே அவனுடைய ட்ரைனிங்கில் வந்து அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி பொறுத்து மாறிடுது சார். ஸோ அப்போ வந்து ஒரு டிப்ளமோவில் ட்ரிபிள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நம்ம மருதநெல்லியில் முடிச்ச பிறகு வேலை வாய்ப்புக்கும் உத்தரவாதம் இருக்குது. கண்டிப்பாக நல்ல மார்க் இருந்தால் நல்ல உயர்கல்வி
டாப் காலேஜில் சார். அது முக்கியம், அது மெயினாக சார். ஏன்னா டாப் காலேஜில் இருந்தாங்கன்னா அவனோட ஃப்யூச்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சார் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட்டு டிப்ளமோ ட்ரிபிள் எடுக்கணும், அதுவும் குறிப்பாக மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏன் எடுக்கணும், அதனுடைய சிறப்புகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது நல்ல கொஸ்டின் தான் சார். ஓகே. இப்போ என்னென்னா நம்ம கல்லூரியை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சார். சரிங்க. நம்ம கல்லூரியில் என்னன்னா ப்ராக்டிக்கலோட சேர்த்து தியேட்டிக்கல் சொல்கிறான்ற ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேங்க சார். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒயரிங்லேருந்து அசம்பிள் எல்லாமே நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறோங்க சார். இது இல்லாமல் என்னன்னாக்கல இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி எப்படின்னா சார், பசங்களை பொறுத்த வரையும் ஒரு சினிமா பார்த்தா ஈஸியாக கதையை சொல்லிடுவான் சார். ஓகே. ஆனால் அவனோட வந்து ஒரு பாடத்தை படிக்கிறான்னா படிக்க மாட்டான், புத்தகத்தில் படிக்க மாட்டான். இதனால் என்னன்னாக்கல எங்களுக்கு ஸ்மார்ட் போர்டுன்னு ஒரு இது இருக்குது சார். லைவாக வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு சார். அதாவது என்னன்னாக்கா எங்களுடைய ப்ராக்டிக்கலுடைய இது ஃபுல்லாக வீடியோவாக நாங்கள் காட்டுறோங்க சார். ஒரு திரைப்படம் மாதிரி காட்டுறாங்க சார். அதனால் அவன் மைண்டில் ஈஸியாக இது ஆகிடுறான் சார், மைண்ட் செட் பண்ணிக்கிறான் சார். அதனால் என்னென்னா இது வந்து நம்ம காலேஜில் வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்னக்கல மேனேஜ்மெண்ட்லேயே எங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போர்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க சார். அது வந்து பசங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க சார். ஓகே. ஒன்றுங்க சார். இன்னொன்று என்னன்னாக்கல இங்கே வந்து வேலை வாய்ப்பு 100% சார். ஓகே. வேலை இல்லாமல் எவனும் வெளியில் போக முடியாது சார். அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லை எனக்கு அப்படின்றது வந்து யாருமே இல்லை சார். நாங்கள் 100% வேலை வாய்ப்பு. எந்த ஒரு மாணவரும் வேலை இல்லாமல் நாங்கள் வேலை இல்லாமல் அனுப்புறதே இல்லை. போகிறாங்க போல, அது அவங்களுடைய விருப்பம் சார். ஆனால் வேலை கொடுக்கும். குறைஞ்சபட்சம் 3-4 கம்பெனியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கான் சார் ஒரு ஸ்டூடெண்ட். ஏன்னா அவனுடைய விருப்பம் வெளியில் போயிட்டு அவன் ஃப்ரெண்டோட சேர்த்து ஒரே கம்பெனிக்கு போகலாம், இல்லை வேறு பிளேஸ்க்கு வந்து அவன் போயிட்டு ஜாயின் பண்ணலாம். சரிங்க. வேறு என்ன சிறப்புகள் அல்லது ஆசிரியர் பெருமக்களுக்கோ அல்லது சார் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப் தான் சார். அதனால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் இருக்குது சார். அதாவது ஒரு பையனுக்கு எளிமையை எப்படி புரிய வைக்கலாம், அதாவது இப்போ ஒன்றும் படிக்காத மாணவர்களோட எப்படி நம்ம பேசலாம், நல்ல டாப்பர்கிட்ட எப்படி பேசலாம். இப்போ என்னென்னா இங்கே வர ஸ்டூடெண்ட்டு அனைவருமே 100% வந்து நாலேஜ் உள்ள வர மாட்டாங்க சார். இப்போது ஹையர் ஸ்டடீஸ் போகிற பையன்றவன் நல்ல நாலேஜ் உள்ள பையன், அவங்ககிட்ட எப்படி நம்ம வந்து டீச் பண்ணுறது. ஒன்றுமே இல்லை, பேசிக்கே இல்லாமல் வரான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப டல்லாக வரான்னா அவனை எப்படி நம்ம பிக்கப் பண்ணி அவனுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுன்றது நம்ம அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவனுடைய வே ஆஃப் டீச்சிங் மாணவர்களுடைய தரத்தை பொறுத்து அந்த கல்வி எடுத்துக்கக்கூடிய தரத்தை பொறுத்து நீங்கள் ஆசிரியர்கள் அணுகுறாங்க சார். சரி. மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி போக்குவரத்து விஷயங்கள் இந்த கல்லூரிக்கு வரது சார் விஷயங்கள் இப்போது என்னென்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் வர கல்வியாண்டுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ் ஃப்ரீ சார். எங்கிருந்தாலே வரலாம். ஓகே. ஏன்னா மாணவனுடைய ஏழ்மையை பார்த்து ஃபுல்லாக பஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க சார் நம்ம மேனேஜ்மெண்ட்டு. அது வந்து ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் சார். ஓகே. ஏன்னா நான் என்னுடைய துறையில் சார் ஒரு சில மாணவர்கள் வந்து பஸ் ஃபீஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக நினச்சிருக்காங்க சார் குடும்பத்துக்கு. பட் ஏன்னா இது மேனேஜ்மெண்ட்டுக்கு சொன்னோன்னே இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடு சார். இந்த வருஷம் வர கல்வியாண்டிலேருந்து பஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க சார். ஓகே. இது சந்தோஷமான ஒரு விஷயமா நான் இருக்கிறேன் சார். மாணவர்கள் வந்து இந்த நம்ம கல்வி நிறுவனத்துக்கு வரதுக்கான ஒரு கூடுதல் சிறப்பு. சார் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ ட்ரிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, மாணவர்களுக்கு அது எப்படி பலனை கொடுக்க போகுது, வேலை வாய்ப்புகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வி, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களுடைய கல்வி சேவை மேலும் மேலும் வளர எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.